திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ராமச்சந்திரன், துரைமுருகனுக்கு என்ன ஆனது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் கார்கே. தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூ சிவா வெற்றி முகத்தை நோக்கி உள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்து திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி உள்ளே சென்றார். அவருக்கு தமிழக அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நேரடியாக சந்தித்து தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழக அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. உடனடியாக தமிழக முதலமைச்சரின் வாகனம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வாகனத்தை வெளியேற்றிவிட்டு நேரடியாக அண்ணா அறிவாலயத்தின் உள்ளே சென்று தமிழக அமைச்சர் திரு துரைமுருகனை ஏற்றிக்கொண்டு உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய ஆயிரவளத்து பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக அவருக்கு உடனடியாக அண்ணா அறிவாலயத்தில் மருத்துவரும் MLA-வுமான திரு எழிலன் உடனடியாக மருத்துவ உபகரணம் சென்று முதல் உதவி வழங்கினார். அதன் பிறகு அவரது வாகனத்தில் அழைத்து சென்று தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகனுக்கு வயதோகிய காரணமாக அவ்வப்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலை இருந்த நிலையில் அவருக்கு திடீரென தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அண்ணா அறிவாலயத்தில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. திமுக மூத்த அமைச்சரும் அதே போல திமுகவினுடைய பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன் அவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் வெற்றி கொண்டாட்டத்திற்காக வந்திருந்த அமைச்சர்களில் அவரும் வந்திருந்தார். இந்த சூழலில் இந்த திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.